ජෙරෙමියා පොත 29 13 ඒක තමයි පවතින. මුළු இருதயத்தோடும் என்னை தேடுங்கள். ඔබ සිත මුළු සිතේ මාව සොයන්න. முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களே ஆனால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். ඔබ මුළු සිතේ මාව සොයනවා නම් මාව හම්බ වෙනවා කියලා පවතල දෙනවා. உலக வாழ்க்கையிலே ලෝකාකාර ජීවිතයේදී நம் தேசம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. අපේ දේශේ කොයිදෝ ගමන් කරගෙන සිටිනවා. அழைக்கப்பட்டவர்கள் வழியை விலக்கிக் கொண்டிருக்கிறார்கள். කෙනෝපාය තමෝගේ මාර්ගය ඉවත් කරගෙන ඉන්නවා. ஒரு பிரச்சனை வந்தால் மாத்திரம் தான் தேவனை தேடுகிறார்கள். යම් කිසි ප්‍රශ්නයක් එතුණාම පමණයි දෙවියන් වහන්සේ ළඟට දුවගෙන යනවා. ஒரு கஷ்டம் வந்தால் தான் தேவனை මොනවා தேடுகிறார்கள். මාර්ගය එතුණාම දෙවියන් වහන්සේ වෙනවා. எல்லாம் இருக்கும் பொழுது ඔක්කොම සම්පූර්ණ තියෙන විටදී தேவனை ஒதுக்கி வைக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ අයින් කරලා දානවා. தங்களுக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் போதும், තමුගේ අතේ පොඩ්ඩක් මුදල් තිබුණත් ඇති. அவர்களை பிடிக்கவே முடியாது. අපි අල්ලන්න බෑ. ஒரு கொஞ்சம் பணம், ටික ஒரு පොඩ්ඩක් கொஞ்சம் පොඩ්ඩක් මුදල් දුන්නා අල්ලන්න බෑ. தேவனை ஒதுக்கி விடுவார்கள். දෙවියන් වහන්සේ අයින් කරලා දානවා. தேவனை ஒதுக்கி விடுவார்கள். දෙවියන් වහන්සේ අයින් කරලා දානවා. ஆனால் நாம் නමුත් අපි முழு இருதயத்தோடும் தேவனை தேட මුළු සිතේ දෙවියන් වහන්සේ වෙන විටදී எப்படி அழைக்கப்பட்டோமோ කොහොමද අපි කඳවුරු ලැබුවාද? அந்த அழைப்பிலே நிலைத்திருக்க ඒ வேண்டும். කඳවුරු අපි රැඳී සිටින්න ඕනේ. அந்த அழைப்பிலே நிலைத்திருக்க ඒ வேண்டும். කඳවුරු රැඳී සිටින්න ඕනේ. ஒன்று சாமுவேல் පළවෙනි සාමුවෙල් முதலாவது அதிகாரம் පළවෙනි 10 இருந்து 13 வரை பார்த்தீர்களே, ஆனால் 10 සිට 13 වෙනකම් බලන විටදී அன்னாள் என்ற ஒரு பெண்மணியை நீங்க பார்க்கிறீர்கள். අන්නා කියලා ස්ත්‍රී කෙනෙක් අපි බලනවා. அன்னாள் மனம் கசந்து அழுதாள். අන්නා දෙඩි හිත වේදනාවකින් හැඬුවා. தேவனுடைய பாதத்திலே மனம் கசந்து அழுதாள். තිත්තපාවකින් හැඬුවා දෙවියන් වහන්සේ පාමුලේ. ஏன்? වයි අයි சற்று சிந்தித்தோமானால் පොඩ්ඩක් කල්පනා කරලා බලමු. குழந்தை இல்லை, දරු සම්පතක් නැහැ. பல வருடங்களாக குழந்தை இல்லை. අන්නාට අවුරුදු ගණනාවක් ගානක් දරු සම්පතක් නැහැ. அவளுடைய பாடுகள் ஒரு வேதனையாக இருந்தது, හිත පීඩාවෙන්ද වේදනාවෙන්ද ஒரு துக்கமாக இருந்தது, දුකින් ජීවත් වුණා. ஒரு துயரமாக இருந்தது. හිත වේදනාවටපත් වුණා. மக்கள் மனம் மடிவாக்கினார்கள். ජනතාව ඉතින් ගොම් කරා. அவளை குற்றப்படுத்தினார்கள், වැරදි සොයවා. அவளை வேதனைப்படுத்தினார்கள். යාට වේදනා කරා. அவளால் தாங்கவே முடியாது. යාට තරහා ගන්න බැරි වුණා. தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து දෙවියන් වහන්සේ පාමුලට ඇවිත් அவள் தன்னுடைய முழு இருதயத்தோடு கர்த்தரோடு பேசினாள். තමුගේ මුළු සිතේ දෙවියන් වහන්සේ තුල කතා කරා. தன்னுடைய இருதயத்தை முழுமையாக தேவனே கொடுத்தாள். හෘදය සම්පූර්ණ දෙවියන් වහන්සේට බාර කරා. இந்த உலகத்திலே මේ ලෝකයේදී மற்றவர்களுக்கு வரும் பிரச்சனையை අන්නාට එන ප්‍රශ්නය நாம் பார்த்து மனவருத்தப்படுவதை விட අපි ඒක දැකලා අපි හිත වේදනාවට පත්වන්නට වඩා அந்த பாடுகளுக்குள்ளால் போகும் பொழுதுதான் உண்மையான පීඩාවට අපි ගමන් කරන විට තමයි அன்னாள் துடித்தாள். අන්නා හිත වේදනාවටපත් වුණා. அன்னாள் வேதனைப்பட்டாள், හිත දුක් වුණා. துயரப்பட்டாள், හිත දෙඩි කම්පාවටපත් වුණා. அவமானப்பட்டாள். නින්දාවටපත් වුණා. அவளுடைய வருத்தத்தை யாராலும் குணப்படுத்த முடியவில்லை. එයාගේ ප්‍රශ්න කිසිම කෙනෙකුට විසඳන්න බැරි වුණා. சொந்த கணவனால் தீர்த்து வைக்க முடியவில்லை. තමුන්ගේ සොයික රුසියා විසින් ඒක නිදාසටපත් කරපත් කරන්න බැරි වුණා. ஆனால் தேவனை அவள் தேடினாள். නමුත් දෙවියන් වහන්සේ සොයගෙන ආවා. கர்த்தருடைய சபையை தேடினாள். දෙවියන් වහන්සේ සභාව සොයගෙන ආවා. தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து விழுந்து கிடந்தாள். දෙවියන් වහන්සේ අභිමුඛයේ ඇවිල්ලා පැටි සිටියා. தன் குமுறலை தேவனுக்கு தெரியப்படுத்தினார். තමුගේ හිත වේදනාව සක්කන්දුල දෙවියන් වහන්සේට යොමු කරා. நெடுநாள் காத்திருப்பு, බොහෝ කාලෙදී සිටියා. ஒரு நீண்ட பயணம், දිග ගමනක්, ஒரு நீண்ட துக்கமான ஒரு பயணம். அது දුක්වර ගමනක් ගමන් කරා. கர்த்தர் செவி கொடுத்தார். දෙවියන් වහන්සේ එක්කන් දුන්නා. தேவன் செவி கொடுத்தார். දෙවියන් වහන්සේ එක්කන් දුන්නා. நீண்ட நாள் ஜெபத்துக்கு தெய்வம் பதிலை ඒ கொடுத்தார். දිගු යාත්‍රාවට දෙවියන් වහන්සේ උත්තර දුන්නා. ஒரு அழகான பிள்ளையை கொடுத்தார். යාපත් දරු සම්පත දුන්නා. அதன் பிற்பாடு இன்னும் 5 பிள்ளைகளை கொடுத்தார். ඊට පස්සේ තව දරුවන් 5 දෙනෙක් දුන්නා. மலடி என்று பெயர் பெற்றவள் பல பிள்ளைகளை பெற்றார். වෙන්ද පුස්තක කියලා හිටපු එයාට දෙවියන් වහන්සේ දරු 5 දෙනෙක් දුන්නා. இந்த உலகம் ஒரு குற்றப்படுத்துகிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். මේ ලෝකේ කියන්නේ වර්ධිත වෙන වර්ධි පටවන ලෝකේ අපි ජීවිත වෙගෙන ඉන්නේ. இந்த அன்னாள் எப்படி ஒரு வேதனைப்பட்டாள். අන්න කොහොමද ඒ දුක් විඳාද? பல தடவை நானும் அந்த வேதனைக்குள்ளால் போயிருக்கிறேன். ඒ වාගේ මම ඒ වාගේ පීඩාවට පත් කළදී என்னுடைய முகத்தை நான் கற்பாறைகளாக மாற்றின காலங்கள் எத்தனையோ இருக்கு. මගේ මූණ මම කල්ලස වෙනස් කරගෙන තියෙන දෙඩි කරගෙන வேதனைப்பட்டிருக்கிறேன், දුක් විඳලා තියෙනවා. துயரப்பட்டிருக்கிறேன், තාප පීඩාවට පත් වෙලා ඉන්නවා. துன்பப்பட்டிருக்கிறேன்.
ඉත කරදරට පීඩාවට පත් වෙලා ජීවිතේ எதற்காக நான் வாழ்கிறேன் ஆண்டவரே? මොනවාටද මම ජීවිතේ කියලා මම කල්පනා කරා. என்னை எடுத்து விடும், මාව අරන් දාන්න ස්වාමිනේ. என்னை எடுத்து விடும் මම என்று අරන් දාන්න කියලා මම කන්නල කරලා பல தடவைகளா இந்த ஒரு බොහෝ දවස්වල මම ආලා තියෙනවා. ஏனென்றால் குற்றப்படுத்துகிற உலகம் இது, මක්නිසාද මේ ලෝකයේ අපි වරදි පටවන ලෝකයේ අපි ජීවිත වෙන්නේ. வேதனைப்படுத்துகிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ලෝකයේ අපිව දුක් කරනා වූ වේදනාවක් දෙන්න මේ ලෝකයේ අපි ජීවත් වෙනවා. சொந்தங்கள் பந்தங்கள் தூக்கி எறிந்தார்கள், හිතහා මිත්‍ර අපි நண்பர்கள் குற்றப்படுத்தினார்கள், මිත්‍රවරු අපි දුකටපත් කරනවා. கூட இருந்தவர்கள் கொள்ளையடித்தார்கள். අපි ළඟ හිටිය අය අපි මංගොල්ල ගැවුවා. இந்த உலகத்திலே உங்களிடம் ஒன்று இருக்கும் பொழுதுதான் මේ ලෝකයේ අපිට යම් කිසි දේවල් තියෙනකොට තමයි எல்லோரும் உங்களை தேடி வருவார்கள். ඔක්කොම අපි සොයාගෙන එන්නේ. ஆனால் உங்களிடம் ஒன்று இல்லையானால், නමුත් අපි මොකද නැතුව ඉන්නවා නම් நீங்கள் ஒரு சோதனைக்குள்ளால் போகிறீர்களே, අපි යම් කිසි පීඩාවක් ගමන් කරන විටදී யாரும் உங்களை திரும்பி කවුරුත් අපි හැරලා බලන්නේ නැත. யாரும் உங்களை நோக்கி வரமாட்டார். කවුරුත් අපි සොයාගෙන එන්නේ නැහැ. අපි හැරලා බලන්නේ නැහැ. அங்கே தினகரன் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்வார். දේවගති දිනකරතුමා නිතරම මේක වචනයක් පවත්වනවා. நீர் சிரிக்கும் போது உலகமே சேர்ந்து சிரிக்கும், ඔබ සිනා වෙනකොට ලෝකෙම ඉනාවේ. ஆனால் நீர் அழும் பொழுது, නමුත් අඬන විටදී நீர் துக்கப்படும் பொழுது, ඔබ දුක් විඳින විටදී நீ வேதனைப்படும் பொழுது, ඔබ පීඩාවටපත් වෙන්නේදී நீ மாத்திரம்தான் வேதனைப்படும், ඔබ පමණ ඒක බුද්ධ විඳින්න ඕනේ. மாத்திரம்தான் துக்கப்படுவார். ඔබ විතරයි දුක් විඳින්න ඕනේ. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே නමුත් මගේ ජීවිතේ எல்லா வேதனையிலும், ඔක්කොම සියලු පීඩාවේදී எல்லா துக்கத்திலும் සියලුම දුකේදී என் தேவன் மாத்திரம் என்னோடு இருந்தார். මාගේ දෙවියන් වහන්සේ පවුණ මා සමග සිටියේ. என் கர்த்தர் மாத்திரம் என்னோடு இருந்தார். මගේ දෙවියන් වහන්සේ පවුණ මා සමග සිටියේ. என் ராஜாதி ராஜா මගේ රජු දේශස්වාමීන් පවුණ මා සමග සිටියේ. வேறு எந்த மனிதர்களும் எனக்கு இருக்க, කිසිම මනුස්සයෙක් මට සාවයක් දෙන්න ආව නැහැ. எந்த உறவும் இருக்கவில்லை. කිසිම නේ මිත්‍රකම ආව නැහැ. குடும்பங்கள் கூட, මගේ පවුල අය எங்களுடைய என்னுடைய அம்மா அப்பா சகோதர சகோதரர்கள் கூட මගේ මව්පිය සහෝදර සහෝදරියන් யாருமே எனக்கு இருக்கவில்லை. කවුරුත් ආව නැහැ. இன்று வரை අද වෙනතුරු பல தடவை நான் மரண போராட்டத்தில் போயிருக்கிறேன். බොහෝ දවස්වල මම මරණය ඔත්පල වෙලා සිටියා. நான் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக நிற்பது, මම දැන් ඔබ ඉදිරි සිටින්නේ இந்த உயிர் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. මම මගේ ජීවිතේ මට වැඩිපුර දීලා තියෙනවා. ஒவ்வொரு நிமிஷமும் என் தேவன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்திருக்கிறார். එක එක වෙලාවෙදී දෙවියන් වහන්සේ මේ ජීවිතේ මට වැඩිපුර දීලා තියෙනවා. அதனால் தான் நான் அந்த தேவனிடம் சொன்னேன், ඒක තමයි මම දෙවියන් වහන්සේට පැවසුවේ. என் தெய்வமே, මාගේ දෙවෙනි நான் இந்த உலகத்துக்காக இனிமேல் வாழ මේ விரும்பவில்லை. ලෝකෙ වෙනුම මම ඊට පස්සේ ජීවත් වෙන්නේ නැහැ. என் சொந்த பந்தங்களுக்காக வாழ මගේ விரும்பவில்லை. නේමිතරකම වෙනුම මම ජීවත් වෙන්නේ. இந்த உயிர் இருக்குமேயானால் මේ ජීවත් වෙන්න කාලේදී அது உமக்காக மாத்திரமே මේ ජීවනය ඔබ පමණක් ඔබට පමණ මේ இல்லையானால் என்னை எடுத்து விடு, නැතිනම් මාව අරන් දාන්න. என்னை வைக்க வேண்டாம். මාව තියන්න මේ පොළවේ මාව අරන් දාන්න. இந்த உலகம் போதும் ஆண்டவரே, මේ ලෝකෙ ඇති ස්වාමීනි. இந்த உலகம் போதும். මේ ලෝකෙ ඇති. அப்படித்தான் நான் சொல்லியிருக்கிறேன். එහෙම තමයි පවසන්නේ ඉන්නේ. ஆவி இன்று நான் இறந்தாலும் අද මම මරණයටපත් වුණොත් நான் சந்தோஷமா இந்த தேவனிடம் செல்வேன். මම ඊට සතුටෙන් මගේ දෙවියන් වහන්සේ கண்ணை மூடினால் என் கர்த்தரை காண்பேன் என்ற நிச்சயம் இருக்கிறது. ඇස්වසොත් මම දෙවියන් වහන්සේ අම්ම වෙනා කියලා මට විශ්වාසය තියෙනවා. அவர் இந்த உயிரை கொடுத்திருக்கிறார். මේ ජීවමාන දෙවියන් වහන්සේ මට මේ ජීවිතය அவருடைய දෙන්නේ. வேலை செய்யும் மாத்திரம்தான், அவருடைய வேலை செய்யும் மாத்திரம்தான். එතුමාගේ කාර්යය කරන්න විතරයි මම ඉන්නේ. அதனால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன். ඒක තමයි මම ජීවත් වෙන්නේ. கடந்த 2 வருடத்துக்குள் மாத்திரம் කතු වසර දෙකකට පමණයි கிட்டத்தட்ட 12 தடவை நான் மறித்தெழும்பி இருக்கிறேன். 12 වරක් මම මරණයටපත් වෙන්න තිබුණා. அவ்வளவு போராட்டம், ඒ තරම් පොරබැදීම, அவ்வளவு துக்கம், ඒ තරම් දුක, அவ்வளவு துன்பம். ඒකද ඒ දෙක වේදනාව. ஆனாலும் நான் தேவன் ஜீவிக்கிறார். නමුත් මගේ ජීවමාන දෙවියන් වහන්සේ இயேசு ஜீவிக்கிறார். යේසු ජීවමානයි. இயேசு ஜீவிக்கிறார். යේසු ජීවමානයි. நான் ஒரு செத்த பிணத்தை வணங்கவில்லை. අපි මරණා වූ මේ කඳ මරණාට செத்த பிணத்தை வணங்கவில்லை. මරණ කඳට වෙන්ද නැත්තේ. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், අපේ ජීවමාන දෙවියන් වහන්සේ ஜீவிக்கும் தெய்வம். ජීවමාන දෙවියන් වහන්සේ. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ඒ වාගේ දෙවියන් වහන්සේට තමයි අපි নমස්කාර කරන්න සිටින්නේ. ஆவே අழைக்கப்பட்ட நாம் එකද උපලව අපි வழி தவறி போய்விடக்கூடாது. අපි මේ වෙනත් මාර්ගයට එන්න හොඳ නැහැ. எல்லை மாறி போய்விடக்கூடாது. ඒක සීමාව පසු කරගෙන යන්න හොඳ නැහැ. அழைத்த அழைப்பிலே நிலைத்திருப்போம். ඒකද උපලව ඒ ස්ථානයේ අපි රැඳී සිටින්න ඕනේ. அழைத்த அழைப்பிலே நிலைத்திருங்கள். ඒකද උපලව ස්ථානෙ ඉන්න ඕනේ. அன்னாள் வேதனைப்பட்டார், අන්න වේදනාවටපත් වුණා. அன்னாள் துக்கப்பட்டார். අන්න දුක් විඳා. ஒரு நீண்ட நாள் சுகத்துக்கு பதில் கிடைத்தது. දිග යාඥාවට අන්න
බන්නාට පිළිතුරු என் அன்பு சகோதரர்களே, මාගේ සහෝදර සහෝදරනි, நீங்கள் வெளியிலே சொல்ல முடியாத துக்கத்தில் போகலாம், ඔබ මේ හිතේ එළියට කියන්න බැරි දුකේ வேதனையில் போகலாம். වේදනාව ඉන්න පුළුවන්. ஆனால் தினம் பதில் கொடுக்க வல்லவராய் දෙවියන් වහන්සේ උත්තර දෙන්න බලගත්තු. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். ඔබේ දුක සතුට වෙස இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். යේසුස් නාමයෙන් කියනවා. ஒரு செத்து போன மனிதனுடைய பேர் நான் சொல்லவில்லை. මරණව මනුෂ්‍ය ගැන මම කියවනේ. வானத்தையும் பூமியையும் படைத்ததவன், ආස බලව ජීවමාන දෙවියන් වහන්සේ. அந்த ராஜாதி ராஜா, රජුන්වර්ගේ රජාවෙන් பாப்பன், අපේ පියා அவர் உயிரோடு இருக்கிறார். ජීවමානව සිටිනවා. அவர் உயிரோடு இருக்கிறார். ජීවමානව සිටිනවා. அந்த ஜீவனுள்ள தேவன் ඒ ජීවමාන දෙවියන් වහන්සේ நிச்சயம் வாழ வைப்பார். සබාවම ජීවත් කරයි. ஆகவே இந்த சபை ඒ නිසා මේ සභාව அதற்கு விரோதமாக பல பிசாசுகள் எழும்பலாம். මේකට විරෝධ සමාන යක්ෂයා නැගිටින්න පුළුවන්. ஏனென்றால் இப்படிப்பட்ட சபைகள் வந்தால் அவனுக்கு தெரியும், ඌට දන්නවා මේ වගේ සභාවක් ගොඩ නැගෙනකොට දන්නවා அவனுடைய ராஜ்யம் உடைப்படும் என்று தெரியும். ඌගේ රාජ්‍ය කඩන්න ලැබුව කියලා ඌ දන්නවා. அவன் கட்டி வைக்கிற கட்டுகள் உடைக்கப்படும் என்று அவனுக்கு தெரியும். ඌගේ බැඳුම වෙත් වෙයි කියලා ඌ දන්නවා. அதனால் மேக்சிமம் அவன் ட்ரை பண்ணுவான். ඒක පුළුවන් තරම ඌ උත්සාහ කරනවා මේ සභාව කඩන්න. ஆகவே வரும் நாட்களிலே එම එන්නව කාලේදී இந்த இடத்திலே මේ ஆராதனைகள் நடக்கும் பொழுது ආරාධන බැවතට විටදී நீங்க எப்படிப்பட்ட பிசாசு பிடித்தவளை கொண்டு வாருங்கள். ඕන කෙනෙක් මොනවාගේ යක්ෂයා පීඩාවෙන්ද කෙනෙක් ගේන්න පුළුවන්. என்ன பிரச்சனையோடு மக்கள் இருந்தாலும் கூட்டிட்டு මොන வாருங்கள். ප්‍රශ්නයක් පීඩාවුනොත් කමන්නේ தேவன் நிச்சயம் பதில் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ මෙතන ගේනකොට ඒක සම්පූර්ණ நிச்சயம் சுகப்படுத்துவார். දෙවියන් වහන්සේ නිදාස කරලා සුව කරයි. என்றால் அதுதான் அவருடைய அபிஷேகம். ඒක තමයි එතුමා දුන්න අභිෂේකය. இயேசு ஜீவிக்கிற சபைக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அதுதான். ලංකාදේශ දේශ ජීවමානට දුන්නා වූ අභිෂේක වරම ඒක තමයි. பிசாசுகளை துரத்துங்கள், යක්ෂයාව நோய்களை குணப்படுத்துங்கள், රෝගයව සුව කරන්න. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள், දෙලුන්ජාට සුභාරති කරන්න. அறிவியுங்கள். ஆகவே இந்த சபை ඒ නිසා මේ සභාව இதன் மூலமா வருகிற நாட்கள் நடக்க போற ஆலயங்கள் ஆராதனைகளை මේ එන්නා වූ කාලයේදී බෞද්ධනා වූ ආරාධනාව மக்களை தயவு செய்து கொண்டு வாருங்கள். කරුණාකර අලුත් ජනතාවට அதாவது ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தை பரப்புங்கள். ආයගෙන්න ஸ்ரீலங்கா போகாத நாட்களிலே ලංකාදේශයට එන්නේ නැති කාලේ லண்டனில் நான் நின்றால் நிச்சயமா நான் இங்கே இருப்பேன். අපි ලන්ඩනයේ ඉන්නකොට මම අනිවාර්යෙන් මේ සභාවේ கல்யாண பிரதர் கிறிஸ்டி நிற்பார்கள். නැතිනම් සහෝදර ක්‍රිස්තුමයි அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். අභිෂේක ලබාගත්තා දරුවෝ ඉන්නවා. அவர்கள் ஜெபிப்பார்கள். ඒ දරුවන් මේ தேவன் සභාවට பதில் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ උත්තර දෙයි. தெய்வம் பதில் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ ඒකට උත්තර දෙයි. அவை அன்பு சகோதர சகோதரிகளே, ඒ නිසා මගේ ප්‍රේමානන්ද සහෝදර சபைகளுக்குள்ளே எத்தனை பிசாசு இருக்கிறான் தெரியுமா? මේ සභාව තුළ යක්ෂයෙක් ඉඳලා ඉන්නවා දන්නවා. ரட்சிக்கப்பட்ட மக்களை அவன் கட்டி வைத்திருக்கிறான். කෙලවුලව ජනතාව බඳලා දාලා තිනවා යක්ෂයා. லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே ලෝක පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 10வது වசனத்திலே இருந்து பார்ப்பீர்கள். යාවනි වචනේ සිතාක කියවන විටදී 18 வருஷமாக 18 වෙනි වසර 18 ஒன்றல்ல ரெண்டல்ல 18 வருஷம் වසර එකක් දක්වන වසර 18 எவ்வளவே நிமிர முடியாதவன் ගෙලින් ඉඳ ගන්න බැරි කෙනෙක් ஒரு பெண்ணை பிசாசு கட்டி வைத்திருந்தான். එක ස්ත්‍රීව යක්ෂයා බඳලා දාලා තිබුණා. ஒரு பெண்ணை பிசாசு கட்டி வைத்திருந்தான். එක ස්ත්‍රීව යක්ෂයා බඳලා දාලා තිබුණා. எங்கே கட்டி வைத்திருக்கிறான்? சபைக்குள் கட்டி வைத்திருக்கிறான். කොහෙද බඳලා තිබුණේ? සභාව තුලම. அந்த பெண் சபையில் தான் இருக்கிறார். ඒ ස්ත්‍රී ඉන්නේ ඒ සභාව තුලම. 18 வருஷமா வருகிறா போகிறா. අවුරුදු 18 එනවා. ஆனால் நிமிர முடியவில்லை. නමුත් කෙනෙක් ඉඳ ගන්න බෑ. அவமானம், නින්දාව, දුක, துன்பம், පීඩාව, வேதனை, වේදනාව நிமிர முடியவில்லை. ඒ කෙනෙක් ඉන්න බෑ. கூணுன்றபடியே வருகிறார். ඒක මේ කොන්ද නෙවෙන්න මේනවා. நிமித்த முடிய யாருமே இல்லை. ඒක කෙනෙක් කරන්න කාටවත් බෑ. ஆனால் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். නමුත් දේව සේවකයෙක් සිටිනවා. ஆனால் ஒன்றும் முடியவில்லை. මොකොත් කරගන්න බෑ. ஒன்றும் முடியவில்லை. මොකොත් කරගන්න බෑ. ஆனால் ஒரு நாள் නමුත් දවසක් தேவன் கண்டார். දෙවියන් වහන්සේ ස්ත්‍රීව දුටුවා. தெய்வம் அந்த பெண்ணை கண்டார். දෙවියන් වහන්සේ ස්ත්‍රීව දුටුවා. அந்த பெண்ணை அழைத்து ඒ ඉදිරියට ගෙදවන්න தொட்டு குணப்படுத்தினார். ඒ අතගාලා සුව කරා. தொட்டு குணப்படுத்தினார். අතගාලා සුව කරා. அந்த பெண் பரிபூர்ண சுகத்தை பெற்றார். ඒ ස්ත්‍රිය සම්පූර්ණ සුවය ලබා ගත්තා. பரிபூர்ண சுகத்தை பெற்றார். සම්පූර්ණ සුවය ලබා ගත්තා. இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம், මේ කොයිතරම් ආස්කමක්ද? எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம்.
कोई ආශ්‍රමත් දේවල් 18 வருஷம் අවුරුදු 18 18 வருஷம் பாடு අවුරුදු 18 පීඩාව 18 வருஷம் பாட்டிலே இருந்து தேவன் ஒரே நிமிஷத்திலே விடுதலை අවුරුදු 18 පීඩාවෙන් දෙවියන් වහන්සේ එක විනාඩියකින් ඒ ස්ත්‍රිය සුව කරා சிந்தித்து பாருங்கள் அந்த කල්පනා කරලා බලන්න කොහොමද කියලා சிந்தித்து பாருங்கள் කල්පනා කරලා බලන්න எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் කොයිතරම් අවුරුදු 18 වේදනාවෙන් දෙතිද எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் කොයිතරම් පීඩාවෙන් දෙතිද எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார் කොයිද මේ දුක් විඳින්ද ஆனால் யாருமே விடுதலை கொடுக்க முடியவில்லை කාටවත් මිදිමත් වෙන්න බැරි වුණා இப்படிப்பட்ட மக்கள் මේ වාගේ ජනතාව ஆயிரக்கணக்கிலே சபையில் இருக்கிறார்கள் මේ වාගේ දහස් ගණනක සභාවල අද දවස්වල සිටිනවා ஆயிரக்கணக்கிலே දහස් ගණනක සිටිනවා ஆனால் விடுதலை கொடுக்க யாருமே නමුත් නිදාසට මිදීම පත් කරන කවුරුත් නැහැ அவர்களை சுகப்படுத்த யாருமே இல்லை ඒ සුව කරන්න කාටවත් බැහැ இப்படிப்பட்ட மக்கள் இங்கு வரும் பொழுது මේ වාගේ ජනතාව මෙතන පැමිණෙන විටදී நிச்சயம் தெய்வம் விடுதலை கொடுப்பார் සැබෑම දෙවියන් වහන්සේ නිදාසට පත් நிச்சயம் ஒரு விடுதலை கொடுப்பார் සැබෑම දෙවියන් වහන්සේ නිදාසට පත් කරායි அந்த பெண் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார் ඒ එස්තේරිය විශ්වාසීන්ත දෙඩේ සිටියා கடவுளை தேடுவதில் அவள் விலகவில்லை දෙවියන් වහන්සේ ස්වයංයෙන් අයින් කරගෙන වෙන්නේ தெய்வத்தை தேடுவதில் அவள் சற்றும் விலகவில்லை දෙවියන් වහන්සේ ස්වයංක පොඩ්ඩක් කරේ මේ සැලුව වෙන්නේ விடுதலை கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி මේ නිදාස දුන්නොත් නැතොත් என் தேவனை நான் தேடி செல்வேன் මාගේ දෙවියන් වහන්සේ සොයන්න මම එනවා කියලා එස්තේරිය என் ஆலயத்துக்கு செல்வேன் මාගේ ගුරුහෙට එනවා දේව ගුරුහෙට 18 வருஷ பாடுகளோடு அந்த பெண் நடந்தார் අවුරුදු 18 පීඩා සමග ඒ ස්ත්‍රී ගමන් කරා என் அன்பு சகோதர මාගේ ප්‍රේමන්ත සහෝදර සහෝදරනි ஒரு சின்ன காரியத்துக்காக ஒரு பொடி காரண சோர்வுக்காக பொடி மெலிகம நிசா ஒரு சிறு பிரச்சனைக்காக பொடி பிரச்சனை நிசா ஆலயத்துக்கு போவதை நாம் விட்டுவிடக் கூடாது ඒ දේවාලයට එන එක අපි නවත්තන්න හොඳ නැහැ. தேவனை தேடுவதில் பின்வாங்கி விடக் கூடாது. දෙවියන් සේවක අපි පසුපට යන්න හොඳ නැහැ. ஏனென்றால் நம்முடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. මග්නසාද අපි ආශිර්වාදය එතන තියෙනවා. பிசாசு ஒரு மனிதனை கட்டினால் යක්ෂයා එක මනුස්සව බැඳලා දැම්මා නම් அவனை யாராலும் அவிழ்க்க முடியாது. මූව කාටත් නිදාසටපත් எந்த டாக்டராலும் சுகப்படுத்த කිසිම වෛද්‍යවරුන්ට ප්‍රතිකාර දෙන්න බෑ. அவன் எந்த தேசத்துக்கு சென்று தப்ப முடியாது. කොයි දේශයට පැනලා ගියොත් උඩ பிசாசு கட்டினால் යක්ෂයා බැඳොත් அந்த கட்டை அவிழ்ப்பதற்காக ஒரே ஒருத்தரால் தான் முடியும். ඒ යක්ෂ බැඳීම ඉවත් කරන්න එක එකනට පුළුවන්. அது நம்முடைய இயேசு சுவாமி. ඒක අපේ ජීවමාන යේසුස් වහන්සේ පමණයි. அவர் தான் கட்டுக்களை அவிழ்க்க வல்லவர். එතුමාට බලගතු මේ බැඳීම ඉවත් කරන්න. எப்படிப்பட்ட கட்டுக்களாக இருந்தாலும் என் தேவனால் மாத்திரம் தான் அவிழ்க்க முடியும். මොනවාගේ බැඳීම තිබුණොත් එතුමාට පුළුවන් ඒක ඉවත් කරන්න. ஆகவே அன்பு சகோதரர்களே, ඒ නිසා මාගේ ප්‍රේමන්ත සහෝදර සහෝදරනි, நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம். ඔබ ගැඳවලවලා තියෙන உங்களுக்கு පුළුවන්. கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கலாம். සමහරවිට අපිට අම්මෙන්න දෙන ආශිර්වාද ප්‍රමාදෝ නැති වෙන්න පුළුවන්. எப்படிப்பட்ட கட்டுக்களாக இருந்தாலும் මොනවාගේ බැඳීම සිටියොත් ஆனால் இயேசு சுவாமியால் அவிழ்க்க முடியும். දෙවියන් වහන්සේ වන ජේසුස් වහන්සේට පුළුවන් ඉවත් කරන්න. விசுவாசத்துக்கு போகவில்லை. අන්න ඒක දෙවියන් වහන්සේ මේ දෙවියන් වහන්සේ පාමලෙන් ඉවත් කළා කියන්නේ. அன்னாள் வேறு ஒரு காரியத்தை தேடவில்லை. අන්න වෙන කාර්යය සොයාගෙන කියන්නේ. தேவனே தஞ்சம். ඒ දෙවියන් වහන්සේ තමයි මට தெய்வமே தஞ்சம். ඔක මොකටද කියලා දෙවියන් වහන්සේ පාමල සිටියා. தேவன் அவளை ஆசீர்வதித்தார். දෙවියන් වහන්සේ ස්ථිරව ආශිර්වාද அந்த 18 வருஷ பாடுகள் நிறைந்த பெண்மணியும் அதே வண்ணம். අවුරුදු 18 පීඩාවන්ද මේ ස්ථිරෙත් ඒ වගේම තමයි. அதே வண்ணம் தான். ඒ වගේම අන්නා වගේම තමයි. அவள் வேறு காரியத்தை தேடி செல்லவில்லை. වෙන ස්ථිර ඒක වෙනස් හොයාගෙන කියන්නේ. தெய்வத்தை மாத்திரம் நோக்கி. ඒ ජීවමාන දෙවියන් වහන්සේ පාමලද අභිමුඛයේ හිටියා. அந்த ராஜாதி ராஜாவை மாத்திரம் நோக்கி ඒ பார். ජීවමාන රජුවරුන් ජේසුස් වහන්සේ පාමල සොයාගෙන හිටියේ. என் அன்பு சகோதர මාගේ சகோதரி, ප්‍රේමන්ත සහෝදර සහෝදරනි, அழைக்கப்பட்ட நாம், ඒකෙන්ද ඔබලව අපි ரட்சிக்கப்பட்ட நாம் ගලවමු ලව්පු අපි இன்று இங்கே இருக்கிறோம். இன்று இங்கே இருக்கிறோம். අපි කොයිද සිටින්නේ? சிந்தித்து பாருங்கள். කල්පනා කරලා බලන්න. சிந்தித்து பாருங்கள். කල්පනා කරලා බලන්න. இந்த தேசத்திலே මේ දේශයේදී நமக்கு எல்லா வசதியும் இருக்கிறது. ඔක්කොම පාස්කමද අපි තියෙනවා. சாப்பாடு குறைவில்லை. කෑම බීමට අඩුපාඩු නැහැ. வாகனம் இருக்கிறது. වාහන තියෙනවා. வீடு இருக்கிறது. නිවස් තියෙනවා. எல்லா வசதிகளும் இருக்கிறது. ඔක්කොම පාස්කම අපිට තියෙනවා. ஆனா எல்லாம் விலை தோற்றம். ඔක්කොම මේ මායාව. எல்லாம் ஒரு மாயை. ඔක්කිට මායාව. ஒரு மாயமான உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை මායා ලෝකෙ අපි ජීවත් වෙනවා. மக்கள் மறந்து விடுகிறார்கள். ඒ ජනතාව අමතක කරනවා. அதான் பிரசங்கி 1:4 பிரசங்கி சொன்னது போல ඒක තමයි දේශනාකාරය කියන්නේ. ஒரு சந்ததி வருகிறது, மறு சந்ததி போகிறது. ඒක පරම්පරාව යනවා, ඒක පරම්පරාව යනවා. பூமியோ நிலைத்திருக்கிறது. මේක
මේක පොළොවම දෙති සිටිනවා. என் அன்பு சகோதரர்களே, මාගේ ප්‍රේමවත් සහෝදර සහෝදරියනි. ஒரு சந்ததி போய் கொண்டிருக்கிறது, එක පරම්පරාවක් ඉවත් වීගෙන යනවා. மறு சந்ததி வந்து கொண்டிருக்கிறது. එක තව පරම්පරාවක් යනවා. ஆனால் நாம் இதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපි මොන නිසාද ජීවත් වෙන්නේ? ஏதோ வாழ்ந்தோம் செத்தோம் என்று போகிறோம், ඉපදුනා ජීවත් වුණා මරුණා කියලා නෙවෙයි. அல்லது ரட்சிப்பை பெற்றோம் இது போதும் என்று சொல்ல போகிறோம். නමුත් කෙනෙකුට බලගත්ත මේක ඇති කියලා නෙවෙයි. இல்லை சகோதரர்களே, මේ සහෝදර සහෝදරියනි. நம் ராஜாதி ராஜா மீண்டும் வரப்போகிறார். අපි රජුන් ජේසුස් නැවත පැමිණෙන්නේ மீண்டும் வரப்போகிறார். පැමිණෙන්නේ. எதற்காக நம்மை அழைத்தார்? මොනවටද ගන්නේ? எதற்காக அழைத்தார்? මොනවටද ගන්නේ? ஆவே நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதுமா? අපි විතර ගැලමුන්න ලැබුවොත් ඇතිද? நம் குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதுமா? අපි පවුල් විතර ගැලමුන්නපත් උනා ඇතිද? மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமே. අන්‍යයට අපි මේ සුපාරති කියන්න ඕන. மற்றவர்களுக்கு தேவனை பற்றி சொல்ல வேண்டுமே. අන්‍යයට අපි දෙවියන් වහන්සේට කියන්න ඕනේ. உலகம் ஒரு வழியிலே போய்க்கொண்டிருக்கிறது. ලෝකෙ එක මාර්ගයක ගමන් කරන්න සිටිනවා. அநேக சபைகள் பிசாசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ඕ සභාව මේ යක්ෂයාගේ பிசாசு ஆட்சி செய்கிறார். ඒ යක්ෂයා කියන එතනම පාලනය කරනවා. சபைகளும் திரும்ப வேண்டும், මේ සභාව සිද්ධරෙන්න ඕන. மக்களும் திரும்ப வேண்டும். ජනතාව සිද්ධරෙන්න ඕන. அவரிடம் நாம் போகும் பொழுது එතුමා වෙතට අපි යන විට இந்த ஊழியக்காரன் நமக்கு சாட்சி கொடுக்க போவதில்லை. කිසිම සභා පාලකයෙක් இந்த ஊழியக்காரன் நம்மை இப்படி எடுக்க முடியாது. දේවසේනක අපේ ගන්න බෑ. நாமும் தேவன் தான். අපි දෙවියන් වහන්සේ පමණයි. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை මේ ලෝකේ ජීවිතවල ජීවිතේ மிக முக்கியமானது, ඉතා වැදගත්. மிக முக்கியமானது. ඉතා වැදගත්. ஒரு பயங்கரமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ඉතා භයානක ලෝකයක අපි ජීවිතේ ඉන්නවා. ஒரு பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். භයානක ලෝකයක අපි ජීවිතේ ඉන්නවා. கொஞ்சம் கண்மூடினால் போதும், පොට්ටක් ඇස්වවත් ඇති. பிசாசை கொண்டு போகிறான். ඒ යක්ෂයා ගෙනියනවා. பிசாசு நம்மை இழுக்கிறான். යක්ෂයා පැහැදෙනවා. ஆமே அன்பு சகோதரர்களே, ඒ නිසා ප්‍රේමවත් සහෝදරයනි, இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையை நாம் இடம் கொடுக்காதவர்கள் காத்துக் கொள்ளுங்கள். ඒ වගේ පව් ජීවිතේ අපි நாம் பெரிய பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. අපි ලොකු පව් කරන්න අවශ්‍යයක් නැහැ. சாலமோனை போன்று பெரிய பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ඒ වගේ ලොකු පාපයක් කරන්න අවශ්‍යයක් නැහැ. சிம்சோனை போன்று பெரிய பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ලොකු පාපයක් කරන්න අවශ්‍ය නැහැ. ஒரு சிறு பாவம் போதும், කුඩා පව් ඇති. ஒரு சிறு பாவம் போதும் කුඩා පව් කරන්න ඇති. தேவனை விட்டு பிரிக்க. මේ දෙවියන් වහන්සේ අපි ඉවත් වෙලා හේතුවක් කරනවා. இதைத்தான் பிசாசு பார்த்து මේක கொண்டிருக்கிறான். තමයි යක්ෂයා කොයි මොහොතක බලාපොරොත්තු වෙන්නේ. அவனுக்கு உலகத்தில் இருக்கிறவர்களை பற்றி அவனை கவலை இல்லை. ලෝකේ ඉන්න කට්ටිය ගැන මූට உலகம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. ලෝකේ මොකේ පාලනයට දෙන්නේ. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மக்கள், ගැලවුම් ලැබපත් ජනතාව, தேவனுடைய ரட்சிப்பை பெற்ற மக்கள், දෙවියන් වහන්සේගේ ගැලවුම් ලැබපු ජනතාව, அவர்கள் மீதான் நாம் கண் வைத்திருக்கிறோம். ඔගේ SPනේ ගැලවුම් ලැබපු ජනතාව எப்படி வஞ்சித்து விடலாம், කොහොමද මොකේ මේව කරන්නේ. எப்படி உன்னை பாவத்தில் போட்டு விடலாம். කොහොමද මේ නැවත පව් තල්ලු කරන්නේ. அவன் இரவும் பகலும் தெரிகிறான். රේදවල් මු සැරිසරනවා. பிசாசு இரவும் பகலாக தெரிகிறான். රේදවල් සැරිසර මෙසිනවා. யாரை விழுகலாம் என்று பகை தேடிக் கொண்டிருக்கிறான். කාවද කිලින්න පුළුවන් කියම බලන්න ඉන්නවා. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் නමුත් දෙවියන් වහන්සේ දරවන අපි சற்று தூங்குகிறோமா, ටිකක් නිදේ ගන්නවා. கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறோமா? අපි රිලැක්ස් එකකින් ඉන්නවද? இல்லை சகோதரர்களே, නේ සහෝදර සහෝදරනි. இல்லை. නෑ. எரேமியா 12:5 தேவன் சொன்னது போல, ජෙරේමියා 12:5 කියන දෙවියන් වහන්සේ වචනේ காலாட்களோட ஓடும்போதே நம்ம இளைஞர் பண்ணினால் මේ ජනතාවත් සමග අපි දෝනකටම குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? අශ්වයා සමග කොහොමද දුවන්නේ? குதிரைகளோடு சேர்ந்து எப்படி ஓடுவாய்? ඒ අශ්වයා සමග කොහොමද දුවන්නේ? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினான். සාමයේ දේශයේ දෙති සිටිනවා. யோவான் பிரபவித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? යෝහන් වෙන්නේ දෙනකොට මොනවද කරන්නේ? என் அன்பு சகோதரர்களே, මාගේ ප්‍රේමවත් இது සහෝදරයනි. ஒரு யுத்த காலம் அல்ல நமக்கு. මේක යුද්ධ කාල නෙවෙයි. நாம் ஒரு சமாதானமான காலத்தில் මේ இருக்கிறோம். සාමකාමික වාතාවරණය තියෙනවා දැන්. இந்த நேரத்திலே நாம் சுவிசேஷத்தை அறியாவிட்டால், මේ දැන් සුවාර්ථ කිව්ව නැත්නම් இந்த நேரத்திலே நம் தேவனை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லாவிட்டால் මේ කාලේදී අපි දෙවියන් වහන්සේට ජනතාවට කිව්ව නැත්නම් எப்பொழுது நாம் சொல்ல போவோம்? කවදද අපි කියන්නේ? எப்பொழுது மற்ற மக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர போவோம்? කවදාද අනිත් ජනතාව ගැලවෙන්න ගන්නේ? சிந்தித்து பாருங்கள், කල්පනා කරලා බලන්න. சிந்தித்து பாருங்கள். කල්පනා කරලා බලන්න. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டம் ஒரு குறுகிய காலம். ඒකෙන්ම මේ දෙවියන් අපිට දෙවියන් මේ කෙටි කාලයක් අපිට කියලා තියෙනවා. கொஞ்ச காலம் தான் நாம் வாழ போகிறோம். එක කාලයක් මේ පොළේ ජීවිත වෙන්නේ. ஆகவே சபை வேலைப்பாடுகளை மறந்து ඒ කියන්නේ සභාව වැඩස්වීම வேண்டாத காரியங்களை விட்டு අපිට එපා කරපු පිළිකුල් දේවල් අයින් කරලා அந்த தெய்வத்துக்காக வாழ. ඒ
ඒ දෙවියන් වහන්සේට අපි ජීවත් වෙමු. அந்த ரட்சகருக்காக வாழ்வோம். ඒ ගැලුම් කරවන අපි ජීවත් වෙමු. அந்த தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். ඒ දෙවියන් වහන්සේ ඉතා වෙගසින් சீக்கிரம் வரப்போகிறார். ඉතා වෙගසින් බැමිණෙනවා. நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். අපිට දුන්නා වූ කාලය දුවලා නිම කරන්න ඕනේ. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, ඒ නිසා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයනි, அழைக்கப்பட்ட பிள்ளைகளே, ඒකදෝල සහෝදර සහෝදරියනි, கவனமாயிருங்கள். ඉතා ප්‍රවේශමේ සිටින්න. இவர் நாட்கள் பொல்லாதது. நாட்கள் பொல்லாதது. මේ දවස් ඉතා භයානක දවසයි. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ඒ කාලේ ප්‍රයෝජන කරගන්න. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ඒ කාලේ ප්‍රයෝජන කරගන්න. ஒவ்வொரு நாளும் நாட்கள் மாறுகிறது. ඒ දවස් දවස් වෙනස් වෙනවා. கொடிதான காலங்கள் நமக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. නපුරු කාලයක මෙම්නේ සිටිනවා. கர்த்தரோடு ஒருத்தர் இல்லாவிட்டால் දෙවියන් වහන්සේ අපි සමග සිටින්නේ නැත්නම් அவன் எந்த நேரத்திலும் விழுவான். ඒ කොයි වෙලේ ඌ වැටෙනවා. எந்த நேரத்திலும் அவன் விழுவான். කොයි වෙලේ හරි වැටෙනවා. அவன் 18 வருஷம் பாடுகள். ඒ නිසා අවුරුදු 18 පීඩාව. 18 வருஷம் கூனியானவள் நிமிர முடியாத பாடுகள். අවුරුදු 18 ස්ථිරිය කෙලි ඉඳගන්න බැරි ස්ථිරිය. தெய்வம் விடுதலை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ නිදාසටපත් කරා. தெய்வம் விடுதலை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ නිදාසටපත් කරා. என்னுடைய வாழ்க்கையிலே මාගේ ජීවිතයේදී 17 வருஷம் பிசாசு என்னை கட்டி வைத்திருந்தார். අවුරුදු 17 මාව පදර දාලා තිබුණා යක්ෂයා. 17 வருஷம். අවුරුදු 17. எவ்வளவு வேணும் நிமிர முடியவில்லை. කොහොමද මට වෙදෙන්නට බෑ. எவ்வளவு வேணும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. මොකද කරන්න බැරුව සිටියා. மரணம் தொடர்ந்தது. ඒ මරණය මාව පසු කරගෙන ආවා. மரணம் தொடர்ந்து கொண்டே வந்தது. මරණය මාව පසු කරගෙන ආවා. பல பாடுகள், வேதனைகள், ඕ පීඩාවින්ද, වේදනාවින්ද, பல துக்கங்கள், ඉතා දුක් වින්ද. துன்பங்களோடு போய் கொண்டிருக்கும் பொழுது ඉතා මේක කරන්නේ සිටියේදී 1991 ஆண்டு 1991 மார்ச் மாதம் 13ஆம் தேதி මාර්තු මාසයේ 13 වෙනි දවසේදී என் தெய்வத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். මාගේ දෙවියන් වහන්සේ මාව පිළිගත්තා. அந்த நாள் தான் ඒ දවස් තමයි ராஜேந்திரன் ஐயாவும் அம்மாவும் ஏற்றுக்கொண்ட நாள். දේවගති රාජේන්ද්‍රතුමායි මාව දෙවියන් වහන්සේ පිළිගත්ත දවස. அவர்கள் ஏற்றுக்கொண்டதும் ඒ දෙදෙනාම දෙවියන් වහන්සේ පිළිගත්තේ පස්සේ தங்களுடைய ரட்சிப்பை அவர்கள் பதுக்கி வைக்கவில்லை. තමු ලබාගත වූ ඒ ආලෝකයේ කෙලෙම එங்கලම தங்களுக்கு සම්පූර්ණ ත්‍යාගත නැහැ. தங்களுக்கு சுகம் கொடுத்த தேவனை அவர்கள் மறைக்கவில்லை. අපිට දමුන්ට සෝයසා නිදාසන දෙවියන් වහන්සේ தங்களுக்கு உயிர் கொடுத்த தேவனை அவர்கள் ஒதுக்கி வைக்கவில்லை. තමුට ජීවන නැවත දුන්නා ජීවමාන දෙවියන් වහන්සේ එங்கලම අයින් කරලා තිබුණේ. அதை அவர்கள் நிரூபிக்க தொடங்கினார்கள். ඒක ස්ථිර කරන්න පටන් ගත්තා. அந்த தெய்வத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகமாக கொடுத்தார்கள். දෙවියන් වහන්සේ තමු ජීවිත පරිත්‍යාග කරා. தாங்கள் ரட்சிக்கப்பட்டது போல තමු කෙලවරට පත් වෙච්ච ආකාරයෙන් ஏனைய மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். අන්‍ය ජනතාව කෙලවරට පත් වෙන්න ඕනේ. ஏனைய மக்கள் தெய்வத்தை காண வேண்டும் අන්‍ය ජනතාව දෙවියන් වහන්සේ දකින්න ඕන කියලා என்று அவர்கள் අද දවසේ ஒவ்வொரு வருடமும் அந்த கூட்டங்களை நடத்தினார்கள். ඒ වසර පුතා ඒ රැසිම පවත්වනවා. பல பாடுகள், வேதனைகள் மத்தியிலே அந்த ஊழியத்தை செய்தார்கள். පීඩා මැදියේ ඒ සේවාව කරගෙන සිටිනවා. அப்படி நடந்த கூட்டத்தில் தான் நான் ஒரு நாள் සේවාවේ ප්‍රයෝජන වූ ඒ වාර්ෂික සම්මේලනය මම කෙලවරට පත් වුණේ. ஆகவே அன்பு சகோதரர்களே, ඒ නිසා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයෝ நீங்கள் பெற்ற ரட்சிப்பை, ඔබ ලබාගත් වූ කෙලවීම, உங்களுக்கு தந்த சுகத்தை, ඔබට ලබාගත් වූ සෝය, நீங்கள் தேவனிடம் பெற்ற அன்பை ඔබට ලබාගත් වූ ප්‍රේමය மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த අන්‍යයට ඔබ කියවන්න. மற்ற மக்கள் அதை பார்க்க வேண்டும். අන්‍ය ජනතාව පුරුදු විදින්න ඕනේ. ஆகவே அன்பு சகோதரர்களே, ඒ නිසා මගේ ප්‍රේමවන්ත සහෝදරයෝ தேவனுக்காக வாழ்வீர்களா? දෙවියන් වහන්සේගේ ජීවිතයේ அந்த தெய்வத்துக்காக வாழ்வீர்களா? දෙවියන් වහන්සේගේ ජීවිතවලද இலங்கை தேசத்திலே ලංකා දේශයේදී மீண்டும் ஒரு பிரச்சனை ஆயத்தமாய் இருக்கிறது. නැවත එක ප්‍රශ්නයක් පටන් ගන්න සූදානම් සිටිනවා. விசேஷமாக கிழக்கு மாகாணத்திலே විශේෂයෙන් උතුරු නෙරේ ප්‍රබලයිද இந்த எலெக்ஷன் நடப்பதற்கு முன்பாக தேவனை என்னை காண்பித்தார். මේ පසුගිය කාලේ ප්‍රයෝජන මේ ඡන්දයට කලින් மீண்டும் ஒரு ஆயுத குழுக்கள் නැවත ආවද ඡන්දත කණ්ඩායම 1990ஆம் ஆண்டு காலத்தில் இருந்தது வண்ணம் ஒரு ஆயுத குழுக்கள் 1990 කාලේ සිටිය ආකාරයෙන් ආවද ඡන්දත කණ්ඩායම உருவெடுக்கிறது என் தெய்வம். නැවත ඔළුව උස්සන්න සූදානම් සිටිනවා කියලා අපි කියනවා. அங்குள்ள அநேகமான சபைகள் මග්නසාද ඒ දේනව බෝ දේව සභාව இலங்கையிலே கிழக்கு மாகாணத்திலே அநேக சபைகள் උතුරු නගරයේ පළාතේදී தேவன் கொடுத்த சமாதானத்தை மறந்து விட்டார்கள். දෙවියන් වහන්සේ දුන්නා වේ සාමය අමතකලා ඉන්නවා. தேவன் கொடுத்த விடுதலையை மறந்து දෙවියන් விட்டார்கள். වහන්සේ දුන්නා වේ නිදාස් අයින් කරගෙන ඉන්නවා. அதன் நிமித்தம் இந்த காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ඒ කරුණ කොටගෙන
මේ වාගේ සමහර දේවල් සිදු වෙන්න ඉඩ තියෙනවා. கிழக்கு மாகாணத்திலே ஊழியர்களுக்கு இதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். මේක නැගරීට පළාතේ මේ දේව සේවකයට අපි கிழக்கு மாகாணத்தில் ஒரு பிரச்சனை இனிமேல் வறுமையா இருந்தால் නැගරීට යම් ප්‍රශ්න එනවා නම් அது அபிஷேகம் பெற்று ஊழியர்கள் என்று சொல்கிற ஊழியர்கள் நிமித்தமும் ඒක අභිෂේක ලබාගත්තා වූ දේව සේවකයෙක් වෙනුවෙන්ද உள்ள விசுவாசிகள் நிமித்தம் தான் இந்த பிரச்சனை உருவாகும். ඒ දෙදවලි වන්ද නිවුස් නිමිත්තෙන් තමයි ඒක ප්‍රශ්නේ ඇති වෙන්නේ. ஏனென்றால் போட்டியும் பொறாமை கிழக்கு மாகாணத்திலே நிரம்பி இருக்கிறது. ඒක නම නැගරීට මේ ඉර්ෂ්‍යා ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிற பொறாமை போட்டியை என் கண்ணால் நான் பார்க்கவே இல்லை. දේව සේවක අතර තියෙන ඉර්ෂ්‍යා වංචාව සහ පීඩාව தாங்களும் செய்ய மாட்டார்கள், செய்கிறவனை விட மாட்டார்கள். තමන් කරන්නේ අනිත්‍යයට කරන්න දෙන්නේ. ஒரு தேரியாளின் மக்கள், ඒක බොරුකාරය මායාකාරය. தேரியாளின் மக்களாக இருக்கிறார்கள். ඒ මායාකාර ජීවිත වෙනවා. ஊழியக்காரர்கள் දේව සේවකයෝ கேட்டால் சொல்வார்கள், එවොත් කියනවා நாங்கள் 20 வருஷம் 30 வருஷம் ஊழியக்காரர். එවොත් කියනවා මම අවුරුදු 20ක් 30ක් நீ இப்ப முளைத்தனி நீ දෙකින්දම எங்களே கதை சொல்ல வருகிறாய். අපිට කතාව කියන්න යනවා. கேட்கிறார்கள். අසනවා. நாங்கள் செய்யப்படுகின்ற அநேக சுவிசேஷத்தை தடுத்திருக்கிறார்கள். අපි උත්සාහ කරන බොහෝ සුවිශේෂ මේ සුභාරක සේවය කරන එක ඒගොල්ලෝ මේ බාධා කරනවා. இதன் நிமித்த கிழக்கு மாநிலத்தில் ஊழியர்கள் அடிக்கப்படுவார்கள். මේ නිසා දෙවියන්වහන්සේට බාධා දෙන්නේ தெருவிலே கிடக்கும் பிணங்கள். ඒ වෙටින්න යනවා මේ ஊழியர்கள் பிள்ளைகள் அடிக்கப்படுவார்கள். වෙඩිකන්ද පාර වෙටින්න යනවා. நிச்சயமா இலங்கையிலே நடக்கும். සැබෑම ලංකාදේශයේ இலங்கையில் எந்த மாவட்டத்தில் நடக்காலும் கிழக்கு மாநிலத்தில் நடந்தே தீரும். કોઈ පළාත සිදු නොවුනොත් මේ මටකල අම්බාරය වගේ ප්‍රදේශවල தேவன் வைராக்கியமாக இருக்கிறார். දෙවියන්වහන්සේ ජීවිත භාවය பண ஆசைகள் ஊழியர்களை நிரப்பி இருக்கிறதாக தன்னாව උදල් தன்னாව விட்டு போட்டார்கள். தேவனுடைய சத்தியத்தை விட்டவர்கள். දෙවියන් සත්‍යතාව අයින් කරගත්තා. தேவனுடைய சத்தியம் விற்கப்பட்டிருக்கிறது. දෙවියන් සත්‍යතාවයේ විකුණුන ලබනවා. ஆனால் கேட்டா பேச்சு மாத்திரம் குறையாது. අවෝද කතාව මා ලොකු කතාව කියනවා. ஜோனாவை போன்று சொல்வார்கள். ඒ වගේ කියනවා. நாங்கள் தேவனிடம் பயபக்தி பெற்றவர்கள். අපි දෙවියන්වහන්සේ බයෙන් நாங்கள் தேவனிடம் பயபக்தி பெற்றவர்கள். දෙවියන්වහන්සේ බයෙන් ජීවිත නැගිටා. அவருடைய வாய்கள் மாத்திரம் தான் பேசுகிறது. මුගේ මුඛ විතරයි කතා කරන්නේ. ஆகவே அன்பு சகோதரர்களே, ඒ නිසා මගේ ප්‍රේම விசேஷமாக கிழக்கு மாநிலத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். විශේෂයෙන් මේ නැගණීර පළාතේ ඕන යාඥා කරන්න. மீண்டும் ஒரு காரியம் நடக்கக்கூடாது. නැවත ඒ වගේ භයානක දේවල් கிழக்கு மாநிலத்தில் வரக்கூடாது. ඒ වගේ ප්‍රශ්න ඇති වෙන්න හොඳ නැහැ. ஆகவே அன்பு சகோதர சகோதரி, මාගේ ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරි இந்த இடத்திலே வந்திருக்கிற சகோதரர்களே, මෙන්න මෙවැනි සිටින සහෝදර සහෝදරි தேவன் உங்களை நேசிக்கிறார். දෙවියන්වහන්සේ ප්‍රේම කරනවා. தெய்வம் உங்களை நேசிக்கிறார். දෙවියන්වහන්සේ ප්‍රේම කරනවා. தேவன் உங்களை அதிகமா ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். දෙවියන්වහන්සේ වැඩි වැඩි ආශිර්වාද කරන්න කැමති සිටිනවා. நிச்சயம் வாழ்ந்திருப்பீர்கள். දෙවියන් நிச்சயம் வாழ்ந்திருப்பீர்கள். සබාවව ජීවිතනවා. நீங்கள் எந்த சபையாக இருந்தாலும் ඔබ ගෝබමන සභාවට කිව්වත් சபைகள் பலுகி பெருகும். இயேசுவின் සභාවෙන් වර්ධන වේ. இயேசுவின் நாமத்தினால் பலுகி பெருகும். යේසුස් නාමයේ එන්නා වූ සභාව වර්ධන වේ. சந்ததி சந்ததியாக வாழ்ந்திருப்பீர்கள். පරම්පරාව ජීවිත වේ. ஆகவே இந்த ரட்சிப்பை எடுத்து செல்லுங்கள். ඒ නිසා මේ ගැලවීම ලබාගෙන යන්න. தேவனுக்காக இல்லைங்கள். දෙවියන්වහන්සේ වෙනුවෙන් වැඩි සිටින්න. நமக்கு உயிர் கொடுத்த அந்த சத்தியவானுக்காக இந்த சத்தியத்தை சொல்லுங்கள். මේ ජීවිතය දුන්නා මේ වචනේ දෙවියන්වහන්සේට කියන්න. இயேசு ஜீவிக்கிறார். ජේසුස් ජීවමානයි. இயேசு ஜீவிக்கிறார். ජේසුස් ජීවමානයි. மரித்த தேவனை ඒ ஆராதிக்கிறோம். මරණව දෙවියන්වහන්සේ ආරාධනා කරනවා. நாம் எந்த சூனியக்காரனுக்கு நாம் பயப்படக்கூடாது. ඌණින් කරුවට අපි බය වෙන්නව නැහැ. எந்த மந்திரவாதிகளுக்கும் අන්ත பயப்படக்கூடாது. ඌණින් කරන්න අපි බය වෙන්නව නැහැ. ஏனென்றால் உயிரோடு எழுந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ජීවමාන උද්දාන ජීවමාන දෙවියන්වහන්සේ உயிரோடு ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ඒකත්තා වූ උද්දාන ජීවමාන දෙවියන්වහන්සේ අපි கிழக்கு மாநிலத்திலே ஒரு கிராமத்திலே சொன்னார்கள். ඒ නැගණීරේ ගම්මානක අපි කිව්වා. சூனியக்காரன் சொன்னான், ඒ මන්ත්‍රකරු ඌණින් කරු කිව්වා. நாங்கள் யார் என்று தெரியுமா? අපි කවුද කියලා දන්නවද? ஓடுகிற பஸ்ஸை நிப்பாட்டுகிறவர்கள் நாங்கள். ඒ එවනව බස් එක අපි නවත්තන්න පුළුවන් කියලා. அதாவது அவன் சொல்லுகிறான், ඒක කියනවාම தன்னுடைய சூனியத்தினால் තමුන්ගේ ඒ කුරුකම නිසා ஓடுகிற பஸ்ஸை நிப்பாட்டுவார். ඒ ගමන් කරන ඔය දුවන බස් එක නවත්තන්න පුළුවන් කියලා. நாங்கள் சொன்னோம், අපි කිව්වා நிப்பாட்டின பஸ்ஸை மீண்டும் ஸ்டார்ட் பண்ண நாங்கள் வந்திருக்கிறோம் என்று. ඒ නැවතුණු බස් එක නැවත ස්ටාර්ට් කරලා දුවන්න තමයි අපි වෙලා ඉන්නේ. பிசாசு எங்கெல்லாம் நிப்பாட்டி இருக்கிறானோ, ඒ යක්ෂයා කොයිද නැවත எங்கெல்லாம் கட்டி வைத்திருக்கிறானோ, බදරනාව තිබුණාද? தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களை வினை கொண்டு வந்தவன் அழிப்பார். දෙවියන්වහන්සේ දරුවෝ ඔබයි මාව රැගෙන දාන්නේ. பயம் இல்லாமல் செல்லுங்கள். ඒක බය නැතුව ஒவ்வொருத்தரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ඒකේ දෙවියන්වහන්සේ නිසා அழைப்பை நீங்கள் உதாசீனம் பண்ணக்கூடாது. ඒක සුදු කර සිතන්න එපා. தேவன் சகல வரங்களிலே உங்களை
அவருடைய ராஜ்யம் එතුමාගේ அவருடைய ராஜ்யத்துக்குள் එතුමා රාජ්‍යය තුලින් பல்லாயிரக்கணக்கான மக்களை நாம் கொண்டு வர வேண்டும். බොහෝ ජනතාව ගෙන්න ඕනේ. உயிர் உள்ளவரை ජීවමාන සිටින பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு வர வேண்டும். ජනතාව ගෙන්න ඕනේ. அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ඒ වෙනුව ඔබ කැඳවුල ලැබුණේ. அதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். ඒක තමයි ඔබ තෝරගන්න ලැබුණේ. ஆக நீங்கள் சர்வ சாதாரணமான மக்கள் அல்ல. සාමාන්‍ය ජනතාව නෙවෙයි. யார் என்ன சொன்னாலும் அதை அந்த மனிதனுடைய பேச்சை தூக்கி வீசுங்கள். කවුරු අපිට කරේ මොනවා කිව්වොත් ඒක උසල විසි කරන්න. உங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசினானா இருந்தால் අපිට කරේ මොනවා කිව්වා නම් அவரை கொஞ்சம் பணத்தை தூக்கி போட்டீங்கன்னா கூட காலுக்குள்ள வருவோம். පොට මුදල් විසි කරනවා අපි அதுதான் පාවකට වැටේ. அதுதான் உலகம். ඒක තමයි ලෝකේ ඒක තමයි මිනිස්සු. மனிதனுடைய பேச்சை தூக்கி வீசிவிட்டு ඒ මනුස්සයාගේ වචනේ අරන් தேவன் என்ன சொன்னாரோ දේවල් වහන්සේ මම මොකද පාසල් அதை செய்யுங்கள். ඒක කරන්න. அதை செய்யுங்கள். ඒක කරන්න. அந்த கத்தரிக்காய் ஓடுங்க. ඒ දේවල් වහන්සේට තුවන්න. கடைசி வரை நிலைத்திருங்கள். ඒ සදා சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ඒ සභාවට එන එක නවත්තන්න එපා. தேவனை தேடுவதில் இருந்து விலகி விடாதீர்கள். සොයන එක නවත්තන්න එපා. අයින් කරන්න එපා. ஆவே அன்பு சகோதரர்களே, ඒ නිසා ප්‍රේමවත් எங்கெல்லாம் ஹீலிங் சர்வீஸ் කොයිද සුවකරන எங்கெல்லாம் உபவாச கூட்டம் நடக்கிறதோ කොයිද නිරාරයන්ට පැවතුනවාද தயவு செய்து செல்லுங்கள். එතන යන්න. ரட்சிக்கப்படாத மக்களை அந்த இடத்துக்கு கொண்டு வாருங்கள். ඒ ගැලවෙනව අන්‍ය ජනතාවට ගෙන්න. வருங்காலத்தில் இந்த இடத்திலே நடக்கும். ඒ එන්න කාලෙදි මෙතන සිදු වෙයි. மக்களுக்கு அறிவியுங்கள். ඒ ජනතාවට දැනුම් දෙන්න. ரட்சிக்கப்படாத மக்களை கொண்டு வாருங்கள். ගැලවෙනව ජනතාවට දැනුම් දෙන්න. தேவன் அவர்களை விடுவிப்பார். ඒ මානස සේවය නිදාසවන தேவனுடைய ஆசீர்வாதம். දේවන ආශිර්වාද කරා. இந்த லண்டன் தேசத்திலே ඒ ලන්ඩන් දේශයේදී நீங்களை பார்க்க முடியும். අපි ඒක දකින්නට පුළුවන්. இங்கே ஒரு சோமாக்கு கூட்டம் நடக்கிறது. කොයිද මේ සුවකිරීම ආරම්භ පවතුන එක අපි දකින්න. நீங்கள் தேடி பார்க்க முடியும். අපි සොයන්න බලන්න පුළුවන්. நீங்கள் தேடி பார்க்கலாம். අපි සොයන්න පුළුවන්. ஆனால் ஒரு சோமாக்கு கூட்டத்தை வைத்தால் ඒක සුවකිරීම ආත්ම පැවතුනොත් ஒரு உபவாச கூட்டத்தை வைத்தால் ඒක නිරාමය ආත්ම පැවතුනොත් தாங்களும் போக மாட்டார்கள். ඒ කටේ දැන්නේ போகிறவர்களை விட மாட்டார்கள். ඒ එන්න කටියත් නවතනවා. இது தேவ ஊழியக்காரன் அல்ல. මේක දේව සේවකයන් இது නෙවෙයි. தேவ பிள்ளைகள் அல்ல. මේක දේව දරුවෝ නෙවෙයි. 100% பிசாசு. මේ 100% මේ යක්ෂයා பிசாசானது செய்கிற வேலை. මේ යක්ෂ ක්‍රියාව அவருடைய நெட்வொர்க் பெரிதாக இருக்கிறது. මොගේ සෙලසුම තමා இயேசு சுவாமி சொன்னார், දේවමාංශ පැවසුවා. முதலாவது பிசாசை துரத்து, පළවෙනි යක්ෂයා දුරු කරන්න. பிறகு நோய்களை குணப்படுத்து, පසුව රෝගී සුව කරන්න. தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவி. ඒ අන්‍ය දෙන්නාට සුභාරති කියන්නේ. என்று சொன்னார். මාගේ දේවමාංශ කිව්වා. அந்த சேவையை நாம் செய்வோம். ඒ සේවාව අපි කරනවා. நம் தாப்பனுக்காக செய்வோம். අපි දේවමාංශයට අපි කරනවා. நம் தேவனுடைய கண்கள் நம் ஒவ்வொருத்தர் மீதும் பதிக்கப்பட்டிருக்கு. ඒ දේවමාංශ දේශ අපි එක එකනා බලන්න. என்ன பாடுகளுக்குள் போனாலும், මොන පීඩාවද අපි කරන්නේ? என்ன வேதனைக்குள் போனாலும், මොන පීඩාවේ කම කරවොත්, என்ன துக்கங்களுக்குள் போனாலும், මොන දුකේ අපි කම කරවොත් தேவன் நம்மோடு இருக்கிறார். දේවමාංශ අපි සමග සිටිනවා. தெய்வம் நம்மோடு இருக்கிறார். දේවමාංශ අපි සමග සිටිනවා. நம்முடைய தாப்பன ராஜதினம் ஐயா අපේ ආත්මික இந்த පියාණන් தேசத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு வரும் பொழுது මේ දේශයට සුභාරණි කියන විදිහදී அநேகர் எதிர்த்தார்கள். බොහෝ කට්ටිය විරුද්ධතාවක් அநேகர் எதிர்த்தார்கள். බොහෝ කට්ටිය විරුද්ධතාවක් කරා. ஆனால் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்ட மக்கள், නමුත් එතුමා තුළින් ගැලවීම ලබා ගත්තා ජනතාව ஈவன் தேவ ஊழியர்கள் கூட මේ දේව සේවකයන් බව இந்த தேசத்திலே நிரம்பி இருக்கிறார்கள். බොහෝ දේව සේවකයන් මේ දේශයේ මේ පිරිස ஆனால் அதிலே அநேகர் அதை மறந்து விட்டார்கள். බොහෝ දේව සේවකයෝ ඒවා ගැලවීම ලබා ගත්තා ඒක අමතක කළා අයින් කරන්නේ. அநேகர் மறந்து விட்டார்கள். ඒ බොහෝ අමතක කළා ඉන්නවා. ஒரு பிரஸ்பெக்டிவான ஒரு பிரிட்ஜ் பண்ணினால் ஒரு prosperity, ඒක සම්පත් அதாவது ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கம், ඒ ආශිර්වාද ලෙස සුභාරණි ஒரு இனிப்பான வார்த்தைகள், පැණි රස ஒரு இனிமையான வார்த்தைகளை சொல்லும் பொழுது, වචන කියන වෙලදී அல்லது ஒரு பாடல்கள் ஆடங்களை ஆடும் பொழுது ඒක නැටි මගව නටන කොට ගෙජ්ජ ගන්න ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. ඒක ලොකු කණ්ඩායමක් එනවා. ஒரு பெரிய கூட்டம் சேர்கிறது. මා විශාල ජනතාව එනවා. ஆனால் ஒரு ஹீலிங் சர்வீஸ், නමුත් ඒ සුවකිරීමේ මේකට ஒரு உபவாச கூட்டம் பண்ணும் பொழுது නිරාහාරයක්නාවට ஒரு சொற்ப கூட்டம் தான் வருகிறது. කුඩා කණ්ඩායම් පැමිණෙනවා. ஒரு சொற்ப கூட்டம் தான் வருகிறது. ඉතා සුළු පිරිසක් පැමිණෙනවා. 2002ஆம் ஆண்டு 2002 වසරේදී கடைசி 2003ஆம் ஆண்டு 2003 වෙනි වසරේදී ஆகஸ்ட் மாதம் ඔගස්ට් මාසයේ ராஜதிரம் ஐயா සභා රාජේන්ද්‍රතුමා கடைசியா தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்து තමුන්ගේ සෞඛ්‍ය මුදල් වැය කරලා
வெம்பிலியில் ஒரு கூட்டத்தை நடத்தினார். වෙම්බලියේ රැසියුම් බවතුනා. அநேக மக்கள் குணம் பெற்றார்கள். බොහෝ ජනතාව නිදහසට පත් වුණා. அநேக விடுதலை பெற்றார்கள். නිදහසට පත් වුණ බොහෝ ජනතාව. அநேக பிசாசின் கட்டுகள் உடைக்கப்பட்டது. බොහෝ යක්ෂ ආත්මය ඉවතුණා. அன்று அந்த கூட்டத்திலே ඒ රැසියුමේදී அநேக ஊழியர்கள் எழுப்பினார்கள். බොහෝ දේවසේවකයන්ට அநேகர் எழுப்பினார்கள். බොහෝ දේවසේවකයන්ට ஆனால் இதுவரை தேடி பார்த்தோமானால் නමුත් අද වෙනතන විශ්වාස බලනවා නම් அநேகர் அதை மறந்து விட்டார்கள். ඒක අමතක කරලා ඉන්නවා. ஆகவே நாம் அப்படி இருக்கக்கூடாது. අපි ඒ වගේ සිටින්නට හොඳ නැහැ. நாம் அப்படி இருக்கக்கூடாது. අපි ඉන්න හොඳ නැහැ. ஆகவே எதிர்காலத்திலே ඒ නිසා එන්නව කාලේදී இந்த சபைக்கு ஒரு உறுதுணையாக இருப்போம். මේ සභාවට අපි කණුවක් වගේ இந்த உபவாச கூட்டங்களுக்கு நாம் ஒரு உறுதுணையாக இருப்போம். මේ නිරහරයන්ට අපි එක කණුවක් වගේ සිටිමු. நம்மால் ஒன்று செய்ய முடியாவிட்டால் අපිට මොකුත් කරගන්න බැරි වුණොත් மற்றவர்களுக்காக வந்து ஜெபிப்போம். අනිත් ජනතාව වෙනුවෙන් மற்றவர்களுக்கு சொல்வோம். අනිත් කියමු. இதன் மூலமா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். මේ වෙන දේවනාතිගේ ස්වර්ගයේ இந்த தேசத்திலே කොටනරලව මේ දේශයේ කොටනරලව இந்த தேசத்திலே கட்டப்படுவதற்கு මේ දේශයට එක කොටනරන්න நம்மால் முடிந்தவரை நாம் உதவியாக இருப்போம். අපිට පුළුවන් තරම් අන්‍යයට අපි උදව් කරමු. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். දේවනාංශ මේකේක ආශිර්වාද කරමු. விசேஷமாக විශේෂයෙන් இந்த 40வது வருட கொள்முதலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். මේ 40 වසරේ වාර්ෂික සම්මේලනය වෙන අපි ආත්මා කරමු. இதற்கு அநேக லட்சக்கணக்கான பணங்கள் මේකට බොහෝ ලක්ෂ ගණන් මුදල් අවශ්‍යයි. தேவன் தாம் எழுப்ப வேண்டும். දේවනාංශේ කමෙන්ට් ඕනේ. அநேகருடைய இருதயங்களை அவர் திறக்க வேண்டும். ඕ හිතේ සිතවල දේවනාංශ ආත්මනාංශ කතා කරන්න ඕනේ. ஆகவே தடைகள் நீங்க வேண்டும். ඒක පීඩාව ඒකේ මඟ ගන්න ඕනේ. மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ඒක ජනතාව ගැලවෙන්නපත් ගන්න ඕනේ. விசேஷமா அம்மாவின் சௌரியின் தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். විශේෂයෙන් මෞතු වේද සහෝදර ක්‍රිස්තියානි රාජතුමා දේවනාංශ தயவு செய்து බලකතේ පාවිච්චි කරන්න ඕනේ. அவர் தயவு செய்து ඒ කරුණාකර உங்களோட வீட்டு ஜெபத்திலே ஜெபித்துக் ඒ கொள்ளுங்கள். ගුරුගේ ආත්මයේදී தனி ஜெபத்திலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். පෞද්ගලික ආත්මයේදී நீங்க முடிந்தால் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். පුළුවන් නම් එකපමණ නිවසින්නකොට නිරාවරි සිද්ධාර්ථ රැසියුම් සඳහා යාඥා කරනවා. நாங்கள் இந்த கூட்டங்களுக்கு 30 நாட்கள் 40 நாட்கள் நாம் உபவாசத்தில் இருந்தால் ஜெபிப்போம். මේ රැසියුම් සඳහා අපි දවස් 30ක් අතරේ අපි නිරාවරි කරනවා. அப்படித்தான் நாங்கள் பழக்கப்பட்டு ඒක விட்டோம். තමයි අපි මේක පුරුදු වෙලා තියෙන්නේ. சில நேரங்களிலே ஒரு நேரம் கூட சாப்பிட மாட்டோம். සමහර දින එක වෙලාවකට ගන්න නැහැ. ஆகவே உபவாசம் ஜெபம் ඒ නිසාම නිරාවරි යාඥා. உபவாசம் ஜெபம் மிக முக்கியம். මේ නිරාවරි ඉතා අවශ්‍යයි. இதை நாம் செய்யும் பொழுது මේක අපි කරන විදිහදී தேவன் தன்னுடைய கிரியை ஒரு நிமிஷத்திலே செய்து முடிப்பார். මේක නිරාවරි අත දැකලා මේ යාඥා දෙන්නාට එක තප්පරේ කරන්න පුළුවන් දෙන්නාට. நாம் தான் முன்னோக்கி செல்ல வேண்டும். අපි තමයි ඉදිරියට එන්න ඕනේ. இலங்கை தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். ඒ නිසා ලංකා දේශේ ගැලවෙන්නපත් වෙනවා. தேசம் தெய்வத்தை காண வேண்டும். අපේ ලංකා දේශේ දේවනාංශ සම්මෙන්න ඕනේ. தேசம் தேவனால் விடுவிக்கப்பட வேண்டும். අපේ ලංකා දේශේ දේවනාංශයේ නිදාසටපත් වෙන්න ඕනේ. ஆகவே இப்படிப்பட்ட சுவிசேஷ கூட்டங்களுக்காக பாரத்தோடு ஜெபியுங்கள். මේ වගේ ස්වාගත ආරාධන